உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா மனித வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார் சத்தியம் சிவம் சுந்தரம் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் மற்றும் புது யுகம் வழங்கும் சத்யம் சிவம் சுந்தரம் கிரியேட்டிங் லீடர்ஸ் நாளைய தலைமுறைக்கான தலைவர்களை தேடி வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. டுடே இஸ் உமன்ஸ் டே ஸ்பெஷல். Women means always special da. Women's Day is celebrated on 8th of March every year. But Indians are the only people who celebrate throughout the year. Varsham poora namakku Women's Day da. Thai illamal edum illai. Mada, Pita, Guru, Kadavul. எல்லாத்துக்கும் காரணம் தாய் தான். அந்த தாய்க்குள்ளே தான், அந்த தாய்ன்றது என்ன சொல்லுவாங்க, உமன், WOMAN. அந்த உமனுக்குள்ளே தான் இருக்குது MAN, மேன். ஹாப்பி மார்னிங். கரெக்ட். ஹாப்பி உமன்ஸ் டே. நம்ம பொதுவாக லைஃப்பில் என்ன பண்ணுறோம், என்ன விஷ் பண்ணுவோம், குட் மார்னிங் இல்லையா? ஆனால் நான் என்ன விஷ் பண்ணேன் உங்களுக்கு, ஹாப்பி மார்னிங். இந்த ஹாப்பி என்ற வார்த்தை எப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள்? ஹாப்பி நியூ இயர், பர்த்டே. சூப்பர். யார் சொன்னது? சூப்பர். இவரை கை தட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஹாப்பின்ற வேர்ட் எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி ரம்ஜான். இந்த மாதிரி வருஷத்தில் 20-25 நாட்கள் தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணுமா? வருஷத்தில் எத்தனை நாள்? 365 டேஸும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? we should change from good morning to happy morning. சேஞ்ச் பண்ணலாமா? ஏன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, who are happy in this world, இந்த இருக்காங்க பாருங்கள் இந்த சாதனை பெண்கள், அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக என்னை இந்த பக்கம் இழுக்குது. இந்த சந்தோஷமான விஷயம் பேசும்போது இவங்க அத்தனை பேருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமாக இருக்கிறனால தான் எதையுமே அவங்களால சாதிக்க முடியுது. எந்த ஒரு தடை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த பூமியிலேருந்து 6 அடி மேலே இருக்காங்க. அந்த சந்தோஷம்ன்றது உனக்கு 30% எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குது இன் ரிசர்ச் உன் லைஃப்பில். அதனால் நீ என்ன பண்ணுற, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேற. யார் எது சொன்னாலும் உனக்கு கீழே 6 அடி கீழே இருக்காங்க, நீ மேலே இருக்கிற, அப்படி தான் பார்க்குற. அவங்க எது சொன்னாலும் உன்னை பாதிக்காது. ஸோ யூஆர் ஏபிள் டு அச்சீவ் மோர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் வேர்ட் கால் ஹாப்பினஸ். இதை செய்யலாமா இனிமேல் லைஃப்பில்? ஒரு உறுதிமொழி எடுப்போமா? லைஃப்பில் நம்ம வந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும். வாழ்க்கை எத்தனை முறை? ஒரு முறை தானே. சும்மா இருந்துட்டு போயிடலாமா, இல்லை ஏதாவது சாதிப்போமா? சாதிக்கணும்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணணும். திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் வாட் ஐ எம் கிவிங் யூ டுடே. த உமன்ஸ் டே ஸ்பெஷல் இஸ் ஹாப்பினஸ். ஸோ இதை நான் 30 வருஷம் முன்னாடி எடுத்தேன். நான் சந்தோஷமாக இருப்பேன், பிறரை சந்தோஷப்படுத்துவேன். வாழ்க்கைக்கு அர்த்தம் சேவை. சொல்லாமா? பி ஹாப்பி. சொல்லுங்கள். பி ஹாப்பி அண்ட் மேக். ஹலோ, கம் ஆன். பி ஹாப்பி அண்ட் மேக்
others happy. The purpose of life is service. ஏன்னா நம்ம வரும்போது எதையும் கொண்டு போகல, போகும்போது எதையும் கொண்டு போகல. இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன? ட்ரிபிள் எஸ், சத்யம் சிவம் சுந்தரம். சரி, இதுக்கு பரிசு. சத்யம் சிவம் சுந்தரம் அப்படின்னா என்ன? க்ளூ தரேன். சம் பீப்புள்ஸ் நேம். சத்ய நடலா, வெரி குட். அற்புதம். சத்யம் இஸ் சத்யா நடேலா இஸ் எ CEO ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஷிவ் நாடார் ஒரு அற்புதமான மாமனிதர். எப்படி நம்ம பார்க் காலேஜ் CEO மாதிரி அவர் வந்து ஷிவ் நாடார் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சு நிறைய பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுந்தர் பிச்சை. இந்த 3 பேருமே ஜஸ்ட் நான் ஒரு உதாரணத்துக்காக எடுத்தேன். இந்த 3 பேருமே இந்தியன்ஸ். இன்றைக்கி இந்தியா இஸ் ரூலிங் த வேர்ல்டு. இதான் சத்யம் சிவம் சுந்தரம். ஏன் இந்த நிகழ்ச்சி அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் இந்த வேர்ல்டை ரூல் பண்ணணும். ஸோ விஷிங் யூ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் லாட் ஆஃப் சக்ஸஸ். காட் பிளெஸ். தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழுத்து அடிமணி படைத்திட வா 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 தோழா. Can you? தோழா. You can. முடியும் முடியும் முடியும். இனி உன்னால் முடியும். இனி உன்னால் முடியும். தோழா. முடியும் 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 முடியும். முடியும். இனி உன்னால் முடியும். முன்னால் முடியும். உன்னால் முடியும். முன்னால் முடியும். தோழா. ட்ரிபிள் எஸ் அப்படின்னு என் மனசில் ஒன்று இருக்குது. இந்த ட்ரிபிள் எஸ்ஸுக்கு என்னன்னு நீங்கள் சொல்லணும். ஒரு எஸ் என்ன, இன்னொரு எஸ் என்ன, இது சொல்லிட்டாங்க. சத்யம் சிவம் சுந்தரம். இது நம்ம லைஃபுக்கு இது இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 3 எஸ் என்னன்னு யோசிங்க. salary, service, success. வாங்க, இந்த குழந்தை வந்து வாங்க சர்வீஸ் சொன்னாங்க. அவர் நல்ல சேலரி சர்வீஸ் சக்ஸஸ் சொன்னாங்க. சேலரி கிடையாது. சேலரி அது வந்து சர்வீஸ்க்கு கொடுக்குறேன், சேலரி கொடுக்க மாட்டேன். சர்வீஸ்ன்ற ஒரு நல்ல வார்த்தை வாங்கிக்கோங்க. உங்கள் பேர்? சாருமதி சார். சாருமதி. வாங்க. சாருமதி. நான் 3rd year IT படிக்கிறேன், பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில். கற்பனை, நீ ஒரு லீடராக இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுற? ஃபர்ஸ்ட் நான் லீடரானா என்ன பண்ணுவேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ரொம்ப நான் ரிச்சான ஃபேமிலியும் இல்லை, அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆவரேஜாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி மிடில் கிளாஸில் இருந்து யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது என்னோட ஆசை. சர்வீஸ் சூப்பர். அவங்க சொன்ன சர்வீஸ் அதுதான் அந்த பரிசு. அண்ட் என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட அம்மா அப்பா தான். என்னோட அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா கிட்ட தான் கொடுக்கணும். எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து எங்கள் அப்பா கிட்ட கொடுக்க சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் என்னோட ஆசை என்னன்னா, அடுத்தவங்க கையிலேருந்து தொழிலாளியாகவே எங்கள் அப்பா வாங்கின சேலரியை நான் முதலாளியாகி ஃபர்ஸ்ட் என் அப்பா கையில் கொடுத்து அதுக்கப்புறம் என் அம்மா கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. நான் லீடராக இருந்தால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை வந்து எப்படி சக்ஸஸாக மாற்றுறதுன்னு யோசிப்பேன். சக்ஸஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போகிறதில்ல, சக்ஸஸ்க்கு வந்து முடிவு அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் நல்லா கஷ்டப்படணும். ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு விவசாயி, ஆனால் சரியாக சம்பாதிக்க முடியாததுனால லாரி டிரைவராக இருக்கார். அவர் படுற கஷ்டத்தை எதையும் யாரும் படக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அது நல்லது. இன்னும் நீ கண் கலங்காத, நீ நல்லா படித்து அப்பா இல்லை அந்த மாதிரி நிறைய அப்பாக்களை நீ காப்பாற்றலாம். அப்போ அதுதான் சத்யம் சிவம் சுந்தரம், இந்தியன்ஸ் ரூலிங் த வேர்ல்டு. என்னன்னா இவங்க அத்தனை பேருமே படித்தா எதையும் சாதிக்கலாம்ன்றது இன்றைய சூழ்நிலை. இந்த பிரபஞ்சம் ரொம்ப நல்லது. விதை வந்து நெல் போட்டால் நெல், முள் போட்டால் முள். இப்போ நம்ம சாமி அப்பா வந்து சொன்னாங்க, அற்புதமாக சொன்னாங்க, அந்த செல்ஃபோன் கையில் இருக்குது, அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தினா நமக்கு எல்லா விதமான நல்லதும் கிடைக்கும். ஆனால் நம்ம அதை நல்ல விதமாக பயன்படுத்தாமல் எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். யூஆர் வேஸ்டிங் டைம், ஸ்பாயிலிங் யுவர் லைஃப். அதெல்லாம் பண்ணாமல் உன்னை இழந்தால் இன்னொன்று பெற முடியும். ஸோ இந்த கெட்டதெல்லாம் விட்டுருங்க, நல்லதெல்லாம் செஞ்சீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்துகிட்டே இருக்கும். சக்ஸஸ் அவங்க சொல்லிட்டாங்க, சர்வீஸு,
இது காப்பி பண்ணுது. எனக்கு தெரியல, ஆனால் எல்லாரும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஆக்சுவலாக சாருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும், அது பக்கத்துலேருந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சார் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன். அப்போ சொல்லணும்ல கேட்ட உடனே சார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சார் சக்ஸஸ்ஃபுல் சர்வீஸ் சொல்கிறேன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்ற விஷயத்தை செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக சொல்லலையே. அண்ணே நாங்கள் பேசிட்டு இருந்தீங்க சார். அந்த மைக்கு உங்க குட்டிங்களா சொல்லு, மைக் கொடுத்த பிறகு சொல்லுன்னா சக்ஸஸ் சொல்லிட்டாங்க சர்வீஸ் சொல்லிட்டாங்க, அது வந்து சொல்ல வரலன்னு பார்த்து சரி ஓகே செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். அதை எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க பாஸ், அதை கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல இங்க இருக்க எல்லாத்துக்குமே இருக்கணும். அதை மட்டும் யார் விட்டுறாதீங்க. அதை பிடிச்சிட்டு லைஃப் லாங் நீங்க செட்டில் ஆகுற வரைக்கும் செட்டில் ஆகிட்டுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். என்னால் முடிஞ்சது. தேங்க்ஸ். பாரியா அது கவிதை சொல்லுதியா. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தா அப்படியே நீ செட்டில் ஆகலாம்யா. இன்னொரு எஸ் கலக்குதியா. சூப்பர். ஓ உன் பேரை சொல்லு. காயத்ரி. காயத்ரி. அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி சொல்லி தான் இப்படி ஆயிட்டமோ. தேங்க்யூ. ஸோ நவ் வில் டாக் அபவுட் லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து எத்தனை குழந்தைங்க வந்து தாயோட அருமை பெருமை பற்றி சொன்னாங்க. நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் தாய்ங்களை பற்றி. சரித்திர நாயகிங்க எல்லாருமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இந்த ஸ்க்ரீனில் காட்ட போகிறவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செலக்ட் பண்ணேன், ஏன்னா நிறைய டைம் இல்லாதனால ஜஸ்ட் ஒரு ஃபியூ பீப்புள். இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெஜெண்ட் நம்ம பேசினது வந்து இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சது. ஜெயலலிதா அம்மா இந்த படம் யாரா பார்த்துருக்கீங்களா? அவங்க பள்ளிக்கூடம் படிக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் வந்து சர்ச் பார்க். அந்த சர்ச் பார்க் பள்ளிக்கூடத்தில் அவங்க வந்து கல்வி விளையாட்டு இந்த ரெண்டு துறையிலையும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அம்மா தான் அந்த ரெக்கார்ட் வச்சுருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க அதுக்கப்புறம் அந்த சர்ச் பார்க் ஸ்கூலில் படித்தவங்க ஒன்று விளையாட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க, அந்த இயருக்கு பெஸ்ட்டு, இல்லைனா கல்வியில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. பட் அந்த சரித்திரம் படித்தது அந்த ஜெயலலிதா அம்மா தான். சிறு பிள்ளையாக இருக்கும்போதே 15 வயசுலேயே சினிமாவுக்கு வந்துட்டாங்க. பிட்வீன் 1960 and 1980 she acted in over 140 Tamil, Telugu and Kannada films. Indian politician, 6-time Chief Minister of Tamil Nadu. So one of the most influential leaders in the state's political history. நம்ம தமிழ்நாடு அரசியல் வரலாறுல அம்மாக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. A dominant figure in southern politics for over 3 decades. She led the All India Anna Dravida Munnetra Kalagam and was affectionately called அம்மா. காலத்தை வெல்லும் ஞானத்தை சொல்லும் விஸ்வ சூரியனே, அக்கத்தை ஊக்கத்தோடு நோக்கத்தை காட்டுகின்ற வெற்றி நாயகனே. ஒரு புரட்சி என்பது எங்கே, ஒரு எழுச்சி என்பது இங்கே, ஒரு வளர்ச்சி என்பது எங்கே, அதன் பயிற்சி என்பது இங்கே. மூங்கில் காட்டில் மூங்கில் இசைக்கும் புல்லாங்குழலானே, இறைவன் அடிக்கு அர்ச்சனை மலராய் மாறும் மலரானே. அச்சம் யாரிட வேண்டும், நிச்சயம் ஓடிட வேண்டும், காலம் வென்றிட வேண்டும், புதிதான புரட்சி தோன்றிடவே. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து லெஜெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க லிவிங் லெஜெண்ட்ஸ். யாரா தெரியுமா இங்க யாருன்னு? She is the PepsiCo founder, former CEO of PepsiCo. Led PepsiCo for 12 years, 2006 to 2008. Transform the company. அப்படியே மாத்திட்டாங்க அந்த கம்பெனியை. இன்னைக்கு அங்க சுந்தர் பிச்சை கூகுள்ல பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பெப்சிகோல பண்ணிட்டு இருக்காங்க. With the focus on healthier products, one of the most powerful Indian origin business leaders உலகம் பூரா globally. She continues to serve on major global technology companies, supervisory board and corporate governance roles, known for visionary leadership and strategic growth. புரியுதுங்களா? படிங்க சார். இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை சார். நாங்கள் ஸ்கூலில் நர்சரி ரைம் மட்டும் மேரி ஹேட் எ லிட்டில் லேம் அதான் தெரியும். மேரி பர்ரா பற்றி தெரியல. ஷீ இஸ் த CEO ஆஃப் ஜெனரல் மோட்டார்ஸ், ஒரு பெரிய கார் கம்பெனி யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் CEO. இதெல்லாம் சாதனை பெண்கள் ஆஃப் மேஜர் குளோபல் ஆட்டோமேட்டர். நீங்களும் நாளைக்கெல்லாம் வரணும். இதுக்கெல்லாம் வந்து ஏன் காட்டுறேன்னா அவங்களால செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க செஞ்சிருக்காங்க. எஸ் ஆனோ? எஸ். அப்போ அர்த்தம் என்ன? இவங்களால செய்ய முடியுமானா என்னாலையும் செய்ய முடியும், அவ்வளோதான்.
வேறு ஒன்றுமே இல்லை. லீடிங் GM ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், மாற்றம். ஸ்ட்ராங் அட்வொகேட் ஃபார் இனோவேஷன் அண்ட் ஒர்க் பிளேஸ் ஈக்குவாலிட்டி. பார்த்தீங்களா, ஈக்குவாலிட்டி, சமமாக இருக்கணும் எல்லாருமே வேலை செய்கிற இடத்துல. நீ பெரிய ஆள் இல்லை, நான் பெரிய ஆள் இல்லை. அதனால தான் அந்த கம்பெனிஸ்லாம் ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த யூனிஃபார்மில் லோகோ போட்டிருக்கோம். இங்கே SSSனா எல்லாருமே ஒரே ஒரு குடும்பம். we are all equal, nobody is big, nobody is small. A trailblazer in the automotive industry, Barra's compensation remains among the highest in the US auto industry with significant stock and incentive awards reflecting company performance and strategic outcomes. Father, எல்லாமே இப்போ இவ்வளோ நேரம் மதர்ஸை பற்றி பேசணும், சாதிச்சவங்க பற்றி பேசணும். ஒவ்வொரு பெண்மணி பின்னாடியும் ஒரு அப்பா இருக்காங்க. சில குழந்தைங்க சொன்னாங்க, அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து. நம்ம அப்பாக்களை பார்த்தோம், எப்பவுமே பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்ப்போம். another iron lady இல்லைங்களா, அவங்க அப்பா பேர், அவர் தான் அவங்க எல்லாம் பிளான் பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் த 20th century, பிளேட் அ மேஜர் ரோல் இன் ஷேப்பிங் மாடர்ன் இந்தியா. புரியுதுங்களா? இந்த ஒரு தாயை உருவாக்குனது ஒரு அப்பா. நல்லா சப்போர்ட் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாங்க முன்னாடின்னு சொல்லி பொலிட்டிஷியன் ஆக்குனது அவங்க. இவ்வளோ நேரம் அப்பாக்களால் பெண்கள் சாதிச்சாங்க, இப்போ அம்மாக்களால் பாய்ஸ் சாதிச்சாங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜ், இந்த சிவாஜி மகாராஜ் வயிற்றிலேயே இருக்கும்போதே அவங்க தாய் சொல்லி கொடுத்து அப்படிதான் he became such a great warrior. மகாராஜ் was ராஜ்மாதா ஜீஜா பாய். புரியுதுங்களா? இந்த தாய் அவர் வயிற்றில் இருக்கும் போதே சொல்லி கொடுத்தாங்க. இவங்களும் அபிமன்யோட அம்மாவும் ரெண்டு பேருமே சொல்லி கொடுத்தாங்க. ப்ரொமோட்டட் ரிலிஜியஸ் டாலரன்ஸ், ஜஸ்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் டு பீப்புள். ஸ்க்ரீனில் போடுங்க கேள்வியை. The silent match. You walk into a room with a match. In the room there is a wood stove, a gas lamp and a candle. எதெல்லாம் முதல்ல ஏற்றுவீங்க? wood stove-ஆ, gas lamp-ஆ, candle-ஆ? அதான் கேள்வி. என்னம்மா? கேண்டில். மேட்ச் யார் சொன்னது? கம். ஃபஸ்ட்டு ஒரு மேட்சை ஏற்றினா தானே அடுத்தது ஏற்ற முடியும். ஓகே, இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இது ஆட்டிடியூட் டெஸ்ட், த மேட்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின். Some months have 31 days, some have 30 days. How many? One. Very good answer. யார் இது ஒன்று? ஹர்ஷினி சார். ஓகே, தேங்க்யூ. இந்த கேள்வி என்னென்னா, அந்த பிப்ரவரியில் 28 நாள் வருது இல்லைங்களா, அதை தான் யோசிக்கும். ஆனால் 28 நாள் எல்லா மாதத்துலேயும் இருக்குல்ல, 12 மாதத்துலேயும் இருக்குது. அதுதான் இந்த கேள்வி சூஸ்மம். ஆல் ஆஃப் தம், எல்லா மாதத்துலையும் இருக்கு. வாங்க. சௌமியா, பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. தேங்க்யூ. இதெல்லாமே அழகாக வந்தாங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்க. மகளிர் உரிமை அப்படின்னு நாங்கள் ஒரு கழகமே வச்சுருக்கோம். மகளிர் உரிமைகள் கழகமே ஒன்று வச்சுருக்கோம். இன்றைக்கி உமன்ஸ் ரைட்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறையா பெண் உரிமை பேச்சாளர்கள் வந்துட்டாங்க. பெண் உரிமை பேச்சாளர் வந்த பொழுது என்னன்னா, ஆண்களை கஷ்டப்படுத்துவது தான் பெண் உரிமை நினச்சிட்டாங்க. அது கிடையாது. ஆண்களை கஷ்டப்படுத்துவது தான் பெண் உரிமை நினைச்சிட்டாங்க. இந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது என்றது கட்டாயம், அதில் மாற்றமே கிடையாது. பெண்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்னஸ் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த பெண்கள் ஸ்ட்ராங்னஸுக்கு சட்டம் என்ன சொல்கின்றது என்பது அந்த செய்தி. ரொம்ப பெரிய லென்த்தாக இருக்க வேணாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, வாழ்வும் உரிமை அவங்களுக்கு இருக்குது, படிக்கும் உரிமை இருக்குது, மொழி பேசும் உரிமை இருக்குது, வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குது. மிக முக்கியமாக யாரோடு விருப்பமோ அவரோடு திருமணம் செய்ய உரிமை. படித்தால் வேலை கிடைக்கும் என்பது வேறு. உங்கள் அறிவு ஆற்றலை வைத்து இங்கே ஒரு பெண்மணி பேசினாங்க பாருங்கள், விவசாயம், விவசாயத்தில் புரட்சி, எனக்கு பேக்கப் கிடையாது, நான் இயற்கை விவசாயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். இரண்டாவது பெரிய வேக்கம் இருக்கக்கூடிய இடம் விவசாயம். மகளிர் உரிமையை விவசாயத்தை நோக்கி, இயற்கை விவசாயத்தை நோக்கி போக வேண்டும். ஏனென்றால்
ஒரு காலத்தில் பிள்ளை பெறாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பிள்ளை பெறுவதற்கு மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இதை முதல் மாற்ற வேண்டும். மகளிர் உரிமையில் முதல்ல இது மாற்றணும். இயற்கை பேறு கிடைப்பதற்கான பெரும் உபாதை உருவாக்க வேண்டும். அதுதான் மகளிர் உரிமைக்கான முக்கியமான தீம். இன்றைய மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி எக்ஸ்க்ளூசிவ் மகளிர் நிகழ்ச்சியாக கொண்டு வந்து இதில் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை எடுப்போம். இயற்கை பேறுபடக்கூடிய மகளிரையும் இயற்கை விவசாயத்தை உருவாக்கக்கூடிய மகளிரையும் போற்றி பாதுகாப்போம் என்ற வீர முழக்கத்தை சொல்லி இந்த மகளிர் உரிமைக்கான தினத்தை மகளிர் உரிமை தினமாக முடித்து விடைபெறுகின்றேன். முடியும் 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 இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா. இனி உன்னால் முடியும் Dum dum takita jum, takita taka jum, dum dum takita jum, takita tarigida taka jum. மகுடம் ஏந்தும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை வழி, ஒரு கிழக்கு வானை கிளி.